நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழுக்கவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. பிடித்த கையில் ஏடு கொடுத்தவ ராஜனி வந்தானம்மா. இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் வீடு வந்தானம்மா. வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார். வேலை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்திவனே நாடு பார்த்ததுண்டா. மக்கள் தலைவர் காமராஜ் பாரத பெருந்தலைவர் என்றும் கர்ம வீரர் என்றும் காலா காந்தி என்றும் கல்விக்கே கண் கொடுத்தவர் என்றும் ஏழை பங்காளர் என்றும் இந்திய மக்களால் இதயங்கலந்த அன்புடன் அழைக்கப்பட்ட அரசியல் துறவி காமராஜர் பற்றிய நினைவுகளை அவரது பாதையில் இளமை காலம் தொட்டு 25 ஆண்டுகளாய் அடியொற்றி நடக்கும் என் இனிய நண்பர் தமிழருவி மணியன் இப்போது பகிர்ந்து கொள்கிறார். என் இனிய நண்பர்களே வணக்கம். என் சமகால சமுதாயம் மெல்ல மெல்ல மறந்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான தலைவனை இன்றைய இளைஞனிடம் இனங்காட்டுவதற்காக என் ஊமை மௌனத்தை உடைத்துக் கொண்டு உங்களிடம் நான் இன்று பேசுகிறேன். நண்பர்களே, நம்மை பற்றிய சரியான மதிப்பீடு நமக்கில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. நாம் யார்? நம் நோக்கங்கள் யாவை? நம் வாழ்க்கை ஏன் வெளிச்சத்திற்கு வராமல் வறுமை இருட்டில் விழுந்து கிடக்கிறது? சமுதாய பிரஜையும் சரியான அரசியல் பொறுப்புணர்வும் நம்மிடம் வந்து சேராமல் வழியில் தடுப்பது எது? இவை குறித்து ஒரு தெளிவான தேடல் நடந்தாலன்றி இங்கே தேவ விடியலுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் வெள்ளிக்கும் ஈயத்திற்கும் வித்தியாசம் தெரியாத வியாபாரிகள். அதனால்தான் மாணிக்கத்தை மறுதலித்துவிட்டு கூழாங்கற்களை கூடையில் குவித்தோம். தேவாலயத்தில் தன்னை அடித்து புனிதச் சுடர்பரப்பும் மெழுகுத்திரியை விட கண்ணை பறித்து கவர்ச்சியை காட்டும் தெருவோரத்து நியான் பல்புகளிடமே நமக்கு நேசம் பிறந்தது. கண்ணீரை துடைப்பதற்கு காலத்தின் கருணையால் நம் கண்முன்னே வந்து நின்ற நல்ல மேய்ப்பனை நாம் புறக்கணித்தோம். நம்மை மேய்பவர்களுக்கே நாம் மனம் விரும்பி மாலையிட்டோம். நம்மை சொல்லி குற்றமில்லை நண்பர்களே. நம் பாரம்பரிய பின்னணி அப்படி. நம் முன்னவன் பேகன் உழைப்பின் வடிவமான பொதி சுமக்கும் கழுதைக்கா போர்வையிட்டான். தோகை விரித்து கவர்ச்சி விருந்தளித்த மயிலுக்குத்தானே அவனிடம் மரியாதை கிடைத்தது. நாம் வள்ளல் பேகனின் வாரிசுகள். கருப்பாயிருப்பதனால் குயிலின் கழுத்தை முறித்துவிட்டு பளபளப்பாய் படமெடுக்கும் பாம்புக்கு பால் வார்க்கும் புத்திசாலித்தனம் நமக்கு மட்டுமே சொந்தம். இல்லாவிட்டால் நாம் கோடம்பாக்கத்தை கோவிலாக கொண்டிருப்போமா? நண்பர்களே, நம் கடந்த கால தவறுகளிலிருந்து நாம் எந்த பாடத்தையும் கற்கவில்லை. கஞ்சிக் கலையங்களை விட நமக்கு எப்போதும் காதுக்கு சுகமளிக்கும் கச்சேரிதான் முக்கியம். அதனால்தான் நம் வயிற்றுக்கு சோரிட உழைத்தவனை தோற்கடித்து பேச மட்டுமே தெரிந்தவர்களை பெருமைப்படுத்தினோம். இந்த தேசத்தின் அரசியல் முற்றாக ஆரோக்கியம் இழந்து ஊழல் பெருநோய் பிடித்து முடைநாற்றம் வீசுவதை இன்னும் எத்தனை நாள் நாம் மௌனமாக பார்க்க இருக்கிறோம்? இந்திய சந்தையில் இப்போது ஆடு மாடுகளை விட மலினமாக விலை போவது நாம் தேர்ந்தெடுக்கும் அரசியல்வாதிகளே என்பதை நாம் அறிய மாட்டோமா? விதியே விதியே, தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாட்டில் சோகம் வளர்த்து புலவன் பாரதி புலம்பித் தவித்தான். யார் தவித்து என்ன பயன்? வாழ்வதை விட சாவது சுகமானது என்று
சலித்து கிடக்கும் சமூகத்திற்கு மனிதன் எத்துணை மகத்தான சொல் என்று நம்பிக்கையூட்டி நலிவினை போக்கும் வசந்த நேரம் ஒன்று வரவே வராதா? வரும் நண்பர்களே, வரும். அதற்கு நாம் தன்னலமற்று மண்ணலம் காக்கும் தலைவர்களை கண்டெடுக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவனுக்குரிய அடையாளங்கள் என்னவென்று என்னை கேட்கிறீர்களா? அடையாளங்களை தேடி நீங்கள் எங்கும் அலைபாய வேண்டாம். பொது வாழ்வில் நேர்மை, தனி வாழ்வில் தூய்மை, வார்த்தைகளில் வாய்மை, இவை மூன்றும் உள்ள மனிதனை உருவாக்குங்கள். முடியாவிட்டால் நீங்களே அப்படி உருவாகுங்கள். இந்த மூன்று மேலான பண்புகளின் ரசாயன கலவையில்தான் ஒரு கருத்த மனிதன் நம்மில் உதித்து எழுந்தான். அந்த மனிதனுக்கு காலம் தந்த பெயர்தான் காமராஜ். யார் அந்த காமராஜ்? கால வெள்ளத்தில் கரைந்து காணாமற் போகும் நன்றியுள்ள கடைசி தமிழனும் மறக்கக்கூடாத அரசியல் மகரிஷி. நல்ல மனிதர்களை காண்பதே அரிதாகிவிட்ட மண்ணில் தெய்வ குணங்களோடு உலா வந்த திருமகன். கல்லாமையை கருவறுக்கவும் இல்லாமையை இல்லாதொழிக்கவும் நாடு முழுவதும் வேள்வி நடத்திய நாயகன். வாழ்வின் சகலவிதமான இன்பங்களையும் ஒன்றுவிடாமல் அனுபவிக்க துடிக்கும் அதிகார வெறிபிடித்த அரசியல்வாதிகளுக்கு இடையில் சகலத்தையும் சமுதாய நலனுக்காகவே அர்ப்பணித்த மகத்தான மனிதன். தமிழ் நிலத்தில் 9 ஆண்டுகள் ஊழலற்ற ஓர் உயரிய ஆட்சியை தந்த தன்னிகரில்லாத தலைவன். அறியாமை இருட்டில் அழுந்திக் கிடந்த இளம் பிள்ளைகளின் இதயத்தில் கல்வி வெளிச்சத்தை இலவசமாக பாய்ச்சிய கருணை வள்ளல். ஆறுகளின் முதுகின் மேல் அணைகளை எழுப்பி விவசாயத்தின் விளைச்சலை வளர்த்த வித்தகன். தொழில் வளத்தில் தமிழகத்தை இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக மாற்றிக் காட்டிய அற்புதமான ஆட்சிக் கலைஞன். உலகப் புகழின் உச்சியில் இருந்தபோது சொந்த மண்ணில் சொந்த மனிதர்களாலேயே தோற்கடிக்கப்பட்ட பின்பும் எந்த வெறுப்பும் வேதனையும் இல்லாமல் இந்த தேசத்தின் மேன்மைக்காகவே இறுதி வரை உழைத்த உத்தமன். நண்பர்களே, முக்கால் கை சட்டையிலும் முழந்துண்டு வேட்டியிலும் சுயதேவைகளுக்கு சுவரெழுப்பிக் கொண்ட அந்த பெருந்தலைவனின் பெருமைகளை தனிமையின் தாழ்வாரத்தில் நான் உலவுகிற போதெல்லாம் என் உள்மனத்தின் உணர்வுகளை முற்றுகையிடும் அந்த எளிய ஏழை பங்காளனின் நினைவுகளை உங்களிடம் ஓர் உயர்ந்த சமூக நோக்கத்திற்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் தவிர்க்க முடியாத ஒரு தவிப்பும் தாகமும் என்னுள் எழுகின்றன. காமராஜ் என்ற தனி மனிதனின் ஜனனம் முதல் மரணம் வரை விரிந்து கிடக்கும் வாழ்க்கை வரலாற்றை விளக்குவது என் நோக்கம் அன்று. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல் அந்த மகத்தான மனிதனுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. அரசியல் சாதனை ஒரு பக்கம், தனிமனித பண்புகள் மறுபக்கம். இந்த இரண்டையும் இன்றைய இளைஞனின் இதயத்தில் விதைப்பதுதான் என் லட்சிய வேட்கை. நண்பர்களே, விரிந்த வானத்தில் சிதறிக் கிடக்கும் நட்சத்திரங்களை ஒவ்வொன்றாக விழிகளால் அளப்பது போல் காமராஜரின் அரசியல் சாதனைகளை நான் தனித்தனியாக சிந்தித்துப் பார்க்கிறேன். 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் மானுடத்தின் பாவங்களை சுமக்க மனிதகுமாரன் மண்ணில் மலர்ந்ததைப் போல் வறுமை இருளில் வாடிக்கிடந்த நம்மை வாழ்விப்பதற்காகவே விருதுப்பட்டியில் காமராஜ் பிறந்தார். அவர் பிறந்தபோது வான வீதியில் எந்த அதிசயமும் அரங்கேறவில்லை. நாட்டு மக்கள் கனவில் இரவில் வந்து இரட்சகர் பிறந்ததாய் தேவதூதர்கள் தெரிவிக்கவில்லை. தேங்காய் வியாபாரி குமாரசாமிக்கும் எழுத்தறியாத சிவகாமி அம்மைக்கும் ஏழை மகனாய் சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட சாதியில் எந்த பாரம்பரிய பின்னணியும் இல்லாமல் காமராஜ் பிறந்தார். தங்கமணி மாளிகையில் தனி வயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொலிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை. வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவில் தேமதுரத் தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரவில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய். நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடமிருக்கும் அமைவான ஊர்குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய் என்று பெருந்தலைவர் பிறந்த சூழலை கவிதையில் அழகாக காட்டுகிறார் கவியரசர் கண்ணதாசன். இப்படி விருதுப்பட்டியில் பிறந்த காமராஜ் இருள் சூழ்ந்த இந்தியாவின் தலையெழுத்தை 2 முறை மாற்றி எழுதும் மனிதனாய் எப்படி வளர்ந்தார் என்பதுதான் என் வாழ்கால இளைஞன் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. நண்பர்களே, உயர்ந்த சாதி, வற்றாத செல்வ வளம், பெருமை தரும் பாரம்பரியம், உலகளந்த கல்வி என்ற அடிமை இந்தியாவின் அரசியல் வளர்ச்சிக்கான அடிப்படை தகுதிகள் எதுவும் இயற்கையாய் காமராஜருக்கு வந்து வாய்க்கவில்லை.
ஒரு மனிதனின் இயல்பான முன்னேற்றத்திற்கு எதிராக எத்தனை தடுப்புச் சுவர்கள் உண்டோ அத்தனையும் காமராஜ் நடந்து வந்த வாழ்க்கை பாதையில் வரிசையாய் வழிமறித்து நின்றன. காந்திய தலைமையில் சுதந்திர யாகம் நடத்திய காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் உயர்ஜாதிக்காரர்களின் அரவணைப்பில், மேட்டுக்குடி மக்களின் மடியில், வாதம் வல்ல வழக்கறிஞர்களின் சட்டைப்பையில் சிறையிருந்தது. காமராஜ் உயர்ஜாதிக்காரர் இல்லை. படிநிலை சமுதாயத்தில் அடிநிலையில் இருந்த நாலாந்தர சாதிக்காரர். வாயில் வெள்ளிக்கரண்டியுடன் பிறந்த மேட்டுக்குடி மகனும் இல்லை. தேங்காய் வியாபாரிக்கு மகனாக பிறந்து 6 வயதில் தந்தையை இழந்து வறுமை வெயிலில் வாடிய மனிதர். அவர் ராஜாசர் பட்டங்களும் ராவ் பகதூர், திவான் பகதூர் பெருமைகளும் கொண்ட பாரம்பரியத்தின் வாரிசும் இல்லை. மேல்நாட்டில் படித்து பாரிஸ்டராக திரும்பி வந்த மேதையும் இல்லை. 6ஆம் வகுப்பிலேயே பள்ளியை துறந்த ஏழை பாமரர். நண்பர்களே, இன்று சாலை ஓரத்து சாதாரண மனிதனும் படிப்பறியா பாமரனும் அமைச்சராய், அரசியல் தலைவராய் ஆவதொன்றும் அதிசயமில்லை. ஆனால் இருள் சூழ்ந்த அடிமை இந்தியாவில் விலாசமில்லாத விருதுப்பட்டியில் பிறந்த ஓர் ஏழை மனிதர் காந்தியும் நேருவும் கண்டு மகிழத்தக்க தலைவராய் எழுந்து நின்றதுதான் அதிசயம். உலகப் பேரரசின் புகழ்மிக்க தலைநகரம் ரோமாபுரி ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படவில்லை. அதே போன்றுதான் உத்தம தலைவர் காமராசரும் ஒரே நாளில் பெருந்தலைவராக உயர்ந்து விடவில்லை. தேச விடுதலை வேள்வியில் காங்கிரஸ் தொண்டராக கலந்துவிட்ட காமராசருக்கு கிடைத்த முதல் வேலை கிராமப் பகுதிகளில் சுற்றித் திரிந்து தமுக்கடித்து குடிகானவர்களை கூட்டத்திற்கு திரட்டுவதுதான். நண்பர்களே, ஒரு நல்ல தொண்டனே நாளடைவில் நல்ல தலைவனாகிறான் என்பதற்கு காமராஜரே சரியான சாட்சி. மிகச் சாதாரண தொண்டராய் 1919ஆம் ஆண்டில் அரசியல் உலகில் அடியெடுத்து வைத்த காமராஜ் 3 ஆண்டுகளில் மாநில காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினராய் முகிழ்த்தார். 1931 தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராகவும் அகில இந்திய காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினராகவும் மலர்ந்தார். 1936 மாநில காங்கிரஸ் செயலாளராக வளர்ந்தார். 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவே உயர்ந்தார். லட்சியமில்லாத வாழ்வு விரக்தியில், சோர்வில், சலிப்பில் முடிந்துவிடும். லட்சியமில்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போன்றது. எவனிடம் முயற்சி, மன உறுதி, வீரம், திறமை, அறிவுக்கூர்மை, வலிமை என்னும் 6 அரிய பண்புகள் உண்டோ அவனிடம் தேவர்களும் கைகட்டிச் சேவகம் செய்வார்கள் என்ற மகாகவி காளிதாசனின் இலக்கிய வரிகளுக்கு காமராஜரின் அரசியல் வாழ்க்கை இலக்கணமானது. தீரர் சத்தியமூர்த்தி காமராஜ் என்ற தூய்மையான தொண்டரின் அரசியல் வளர்ச்சிக்கு துணையாக நின்றார். தாம் தலைவரான போது காமராஜரை செயலாளராக்கியவர் காமராஜர் தலைவரான போது அவருக்கு கீழே செயலாளராக பணிபுரிந்த பண்பாளர் சத்தியமூர்த்தி. எதிரிகளை சிக்க வைத்து செவிமடுத்தோரை சொக்க வைத்த சத்தியமூர்த்தியின் சொல்லாற்றலும் காமராஜரின் சோர்வரியா செயல்திறனும் கைகோத்து விடுதலை வேள்வியை தமிழகத்தில் வளர்த்தன. சத்தியமூர்த்தி காமராஜ் நட்பு சனாதன சாதி பேதங்களை கடந்ததோர் சங்கமம். சமுதாய வளர்ச்சியை தடுக்கும் வருணாசிரம தத்துவத்திற்கு எதிரானதொரு முற்றுகை. ஒருமுறை மத்திய சட்டமன்றத்தில் பங்கேற்கச் சென்ற சத்தியமூர்த்தி உடன் வந்த காமராசரை டில்லியில் அறிமுகம் செய்த போது, ஸ்ரீ காமராஜ் is an outstanding Congress worker in Tamil Nadu. He is not only my colleague but also my counselor என்றார். தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற காங்கிரஸ் தொண்டர் காமராஜ் என்று சொன்ன சொல்லின் செல்வர் சத்தியமூர்த்தி, காமராஜ் என்னுடைய தோழர் மட்டுமன்று, அறிவுரை வழங்கும் வழிகாட்டியும் அவரே என்று அளித்த வாக்குமூலத்தில் தொண்டர் காமராஜ் பெற்ற வளர்ச்சியும் தெரிகிறது. தூயவர் சத்தியமூர்த்தி காமராஜரிடம் பூண்டிருந்த நயத்தகு நட்புணர்ச்சியும் புரிகிறது. ஆந்திர கேசரி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா ஆகியோர் பிரிக்கப்படாத அப்போதைய சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர்களாக அடுத்தடுத்து பொறுப்பேற்றனர். அவர்களுக்கு பின்னால் ராஜாஜி தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். ஊழலின் நிழல்படாத நேர்மையான ஆட்சியை தந்தவர் ராஜாஜி என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கவே முடியாது. ஆனால் அவர் அறிமுகம் செய்த புதிய ஆரம்ப கல்வி திட்டம் சமத்துவ சமுதாயத்திற்கு எதிரான சனாதன தர்மத்திற்கும் வருணாசிரம வேற்றுமைகளுக்கும் வாசற்கதவை திறந்து வைத்தது. நண்பர்களே, ஒரு ராஜதந்திரி அவனுடைய அதிகபட்ச ராஜதந்திரங்களாலேயே அழிந்து போகிறான் என்பதை ராஜாஜி ஏனோ மறந்து போனார். அதிகமான பிள்ளைகள் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதே அரசின் கடமையாகும்.
ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு அவசியமான கட்டிடங்கள் இல்லை, போதிய பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை, வேண்டிய நிதி வசதி இல்லை. எனவே இனி ஷிப்ட் சிஸ்டம் கொண்டு வரப்படும். இதனால் 2 மடங்கு பிள்ளைகள் படிக்க முடியும் என்றார் ராஜாஜி. இருக்கும் வசதியை வைத்துக் கொண்டு ராஜாஜி உருவாக்கிய இயல்பான திட்டம் இதுவென்று நாம் பாராட்டலாம். ஆனால் ராஜாஜியின் ராஜதந்திரம் அத்துடன் அமையவில்லை. பிள்ளைகள் அனைவரும் பகுதி நேரம் பள்ளியில் படிக்க வேண்டும், மீதி நேரம் அவரவர் குலத்தொழிலை கற்க வேண்டும் என்று அவர் அறிவித்ததும் சனாதன தர்மத்தின் சாயம் வெளுத்தது. 2000 ஆண்டுகளாய் இந்திய சமூகத்தில் வேற்றுமைகளை வளர்த்த மனுநீதி சுயமுகம் காட்டி சிரித்தது. செருப்பு தைப்பவன் மகன் செருப்பு தைக்கவும், மரமேறுபவன் மகன் மரமேறவும் ராஜாஜி சொல்லிக் கொடுக்கும் சூத்திரம் இது என்று சூட்சுமத்தை புரிந்து கொண்ட பெரியார் இது குலக்கல்வி திட்டம் என்று கூறி கடுமையாக எதிர்த்தார். காலம் காலமாய் கல்வி மறுக்கப்பட்ட சாதியில் பிறந்து வளர்ந்த காமராஜ் இது பைத்தியக்கார திட்டம், இதை ஒழித்த பின்பே மறுவேலை என்று சூளுரைத்தார். கல்வி அமைச்சரை கூட கலக்காமல் இந்த கல்வி திட்டத்தை நீங்கள் அறிவிக்க காரணம் என்ன என்று கேட்டபோது சங்கரரும் ராமானுஜரும் தங்கள் திட்டங்களை வெளியிட்ட போது யாரை கலந்தார்கள் என்று ராஜாஜி ஏளனமாக எதிர்கேள்வி கேட்டார். தமிழ்நாடெங்கும் கொழுந்துவிட்ட கிளர்ச்சியில் ராஜாஜி முதல்வராக நீடிக்க முடியாத நிலை எழுந்தது. வேறு வழியின்றி 1954 மார்ச் 25ஆம் நாள் சட்டமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் அறிவித்தார். அடுத்த முதல்வராக சி. சுப்பிரமணியம் வர வேண்டும் என்றும் ராஜாஜி விரும்பினார். காமராஜ் வர வேண்டும் என்று பெரும்பான்மை காங்கிரசார் விரும்பினர். காமராஜ் 93 வாக்குகளும் சுப்பிரமணியம் 41 வாக்குகளும் பெற்றனர். காமராஜ் 1954 ஏப்ரல் 13ஆம் நாள் தமிழ் புத்தாண்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார். பொற்கால ஆட்சிக்கு அப்போதுதான் பூபாலம் பாடப்பட்டது. நண்பர்களே, தமிழகம் தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவங்கிடக்கையில் கர்மவீரர் காமராஜ் முதலமைச்சராய் வந்து சேர்ந்தார். நாள் முழுவதும் உழைப்பவர்களை வேலைக்காரர், கூலிக்காரர் என்று குறை கூறுகிறோம். தன் உழைப்பே இல்லாமல் பிறர் உழைப்பால் வாழும் சோம்பேறிகளை எஜமானர், மகாராசர் என்கிறோம். ஏழைகளின் துயரம் நீங்கவே நான் முதல் மந்திரியாக பதவியேற்றேன் என்றார் காமராஜர். காமராஜ் அமைத்த முதல் அமைச்சரவையில் பக்தவச்சலம், சுப்பிரமணியம், ஷெட்டி, மாணிக்கவேலு நாயக்கர், ராமநாதபுரம் ராஜா, ராமசாமி படையாச்சி, பரமேஸ்வரன் ஆகிய 7 பேர் இடம்பெற்றனர். இந்தியாவிலேயே மிகச்சிறிய அமைச்சரவை மூலம் ஆட்சி சாதனைகளை நிகழ்த்தியவர் காமராஜ் ஒருவரே. அறநிலையத்துறைக்கு அரிஜன அமைச்சரை நியமித்து இன்று பெரிதாக பேசப்படும் சமூக நீதிக்கு அன்றே அடித்தளம் அமைத்ததும், இடஒதுக்கீடு பிரச்சனையில் இந்திய அரசியல் சட்டத்தில் முதல் திருத்தம் செய்ய நேருவை இணங்கச் செய்ததும் காமராஜர் தான் என்பதை நாடு மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, அறியாமை இருட்டில் அழுந்தி கிடந்த தமிழகத்தை உயர்த்துவதற்கு உடனடி தேவை கல்வி வெளிச்சமே என்று உணர்ந்து கொண்ட முதல் சமூக விஞ்ஞானி காமராஜ் என்பதை சரித்திரம் பதிவு செய்துள்ளது. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் கல்வி, அறிவாற்றல் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது. நாம் மீண்டும் உயர வேண்டுமானால் பொதுமக்கள் அனைவருக்கும் கல்வியை பரப்பியாக வேண்டும். பொதுமக்களுக்கு கல்வியை தந்து அவர்களை உயர்த்தி விடுங்கள். நம் நாட்டு சீர்திருத்தவாதிகள் எங்கே புண் இருக்கிறது, உண்மையில் எந்த இடத்தில் குறை இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை. கல்வி, 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 இது ஒன்றே இப்போது நமக்கு தேவை. ஐரோப்பாவில் பல நகரங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். அங்கே சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கூட கிடைத்திருக்கும் வாழ்க்கை வசதிகளையும் கல்வியையும் நான் கவனித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நம் நாட்டு ஏழை எளிய மக்களின் பரிதாப நிலையை நினைத்து நான் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். இந்த வேறுபாட்டிற்கு காரணம் என்ன? கல்வி என்பதுதான் எனக்கு கிடைத்த விடை. தாழ்ந்த நிலையில் உள்ள நம் மக்களுக்கு கல்வி தந்து இழந்திருக்கும் தங்கள் உயர்ந்த நிலையை அவர்கள் வளர்த்துக் கொள்ளும்படி செய்ய வேண்டும். இதுதான் நாம் இப்போது செய்ய வேண்டிய ஒரே சேவையாகும் என்றார் விவேகானந்தர். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாட்டுக்குரு புலவன் பாரதி. உற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முன்னினால் நன்றே என்கிறது புறநானூறு. காமராஜ், விவேகானந்தரும் பாரதியாரும் புறநானூறும் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை. வாழ்க்கையின் நேரடி அனுபவம் அவருக்கு வாய்த்திருந்தது. தனக்கு கிட்டாத கல்வி
உலகத்திற்கு கிடைத்திட வேண்டும் என்ற தவிப்பு அவர் உள்ளத்தில் தவமாயிருந்தது. 300 மக்கள் வாழும் சிற்றூரில் தொடக்கப் பள்ளி, 2000 மக்கள் உள்ள பேரூரில் நடுநிலைப் பள்ளி, 5000 மக்கள் நிறைந்த சிறிய நகரங்களில் உயர்நிலைப் பள்ளி என்று உருவாக்கியவர் காமராஜ். ராஜாஜி நிதி பற்றாக்குறையை காட்டி மூடுவிழா நடத்திய 6000 ஆரம்ப பள்ளிகளை மீண்டும் திறந்ததுடன் 14000 புதிய பள்ளிகளை கட்டி முடித்தவர் காமராஜ். பெருந்தலைவரின் கல்வி புரட்சிக்கு கை கொடுத்து உதவிய அன்றைய கல்வித்துறை இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலு தடுக்கி விழுந்தால் தொடக்கப் பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலைப் பள்ளி என்று அந்த வரலாற்று சாதனையை வருணித்தார். நண்பர்களே, கல்வி காற்று வீசி அறியாமை புழுக்கம் அகல்வதற்கு கதவை திறந்ததோடு காமராஜ் நிற்கவில்லை. பசியில் வாடும் ஏழை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் திறந்தால் மட்டும் போதுமா? அவர்கள் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டாமா? அந்த மனிதன் சிந்தித்தார். காமராஜ் சொன்னார், அத்தனை பேரும் படிக்கணும் என்றேன். வயிற்றிலே ஈரமில்லாதவன் எப்படி படிப்பான்? அவனுந்தானே நம் இந்தியாவுக்கு சொந்தக்காரன். ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திலேயே சோறு போட்டு படிக்க வைக்கணும். இதை தள்ளி போட முடியுமா என்ன? இது மிக முக்கியம். உடனடியாக தொடங்கிவிடணும். இதற்கு பணத்திற்கு எங்கே போவது என்று கேட்பீர்கள். வழி இருக்கிறது. தேவைப்பட்டால் பகல் உணவிற்கென்று தனியாக வரி போட தயங்க மாட்டேன். எப்படியும் எல்லா ஏழைகளும் படிக்கணும். அவர்களுக்கும்தான் தேசம். அதனால் மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இதே வேலையாக ஊர் ஊராக பிச்சை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்து ஏழைகள் உயர இதயம் விரித்தவர் 4400 தொடக்கப் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து 16 லட்சம் மாணவர்கள் பகற்பொழுதில் பசிகார வழியமைத்தார். இந்தியாவில் அதுவரை எங்கும் அரங்கேறாத ஆட்சியின் அதிசயம் இது நண்பர்களே. காமராஜ் கல்வியை மட்டுமா வளர்த்தார்? கீழ்பவானி, மணிமுத்தாறு, காவிரி டெல்டா, ஆரணியாறு, வைகை நீர்த்தேக்கம், அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, புள்ளம்பாடி, வீடூர் அணைத்தேக்கம், பரம்பிக்குளம், நெய்யாறு, மேட்டூர் கால்வாய் திட்டம் என்று அவர் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பாசன திட்டங்கள்தான் இன்றும் விவசாயத்தின் உயிர்நாடியாய் விளங்குகின்றன. நெய்வேலி நிலக்கரி திட்டம், நீலகிரி கச்சா பிலிம் தொழிற்சாலை, ஆவடி டேங்க் தொழிற்சாலை, மேட்டூர் காகித ஆலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை, அம்பத்தூர், கிண்டி, எண்ணூர் தொழிற்பேட்டைகள் பல்கி பெருகி பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய முதுகெலும்புகளாய் முளைவிட்டதும் காமராஜ் தந்த பொற்கால ஆட்சியில்தான். குந்தா திட்டம் என்றும் பெரியாறு நீர்மின் சக்தி திட்டம் என்றும் செயற்படுத்தி எல்லா கிராமங்களிலும் மின்சாரம் உள்ள ஒரே மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியதும் காமராஜ் ஆட்சிதான். 8 பேர் கொண்ட அமைச்சரவை ஏற்படுத்திய சாதனைகளை இன்று வரை எந்த ஆட்சியும் எட்டிப் பிடிக்கவில்லை என்பதுதான் நம்முடைய சிந்தனைக்கு உரியது நண்பர்களே. 1946 ஜூலை மாதத்தில் ஒரு மாலை பொழுது மகாத்மா காந்தியும் அவருடைய நண்பர் லூயி பிஷரும் உரையாடுகின்றனர். கிறித்துவ சமயம் குறித்து அவர்களுக்கு இடையில் பேச்சு வளர்ந்தது. கர்த்தரின் கொள்கைகள் அவர் மரணத்திற்கு பின்பு தடம் மாறிவிட்டன. மேற்கு நாடுகளுக்கு சென்ற கிறித்துவ மதம் போப்பாண்டவர் போக்கால் அரசர்களின் மதமாக மாறிவிட்டது என்று மனம் வருந்தி சொன்னார் மகாத்மா. மறுநாள் சந்திப்பில் லூயி பிஷர் மெல்ல கேட்டார், மகாத்மாவே, நேற்றிரவு போப்பாண்டவர் இயேசுவின் போதனைகளின் போக்கை மாற்றிவிட்டதாக நீங்கள் மனம் வருந்தி சொன்னீர்கள். உங்களுடைய கொள்கைகளுக்கும் நாளை இதே கதி ஏற்படும் என்று கருதுகிறீர்களா? லூயி பிஷரின் பணிவான கேள்வியில் பதுங்கியிருந்த குறும்பு மகாத்மாவுக்கு புரிந்துவிட்டது. இயேசுவுக்கு நேர்ந்த கதி எனக்கும் நேர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் நண்பரே. இன்றைய இந்தியா என்னுடன் இல்லை என்பதை நான் நன்றாக அறிவேன் என்று சற்றும் தயங்காமல் பளிச்சென்று பதில் தந்தார் பாபுஜி. காந்திக்கு பின்னால் வந்த காங்கிரஸ் போப்பாண்டவர்கள் அவர் அச்சமுற்றபடியே அவருடைய போதனைகளுக்கு புறம்பாக நடந்தார்கள். அதிகாரமும் பதவியும் அவர்கள் பாதையை மாற்றின. காங்கிரஸ் பழைய சேவா உணர்ச்சியை பறிகொடுத்து பாழ்பட்டதைக் கண்டு நேருஜி நெஞ்சம் கலங்கினார். காந்திய தொண்டர் காமராஜருக்கும் இந்த வருத்தம் இருந்தது. 1963 ஜூலை மாதம் ஹைதராபாத்தில் நேருவை சந்தித்த போது காமராஜ் முதலாக பதவி விலகும் திட்டத்தை தெரிவித்தார். முதலமைச்சர் பதவியை முதலில் தாமே துறப்பதாகவும் அவர் அறிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அப்போதுதான் காங்கிரஸ் வாங்கிய பலத்த அடியில் எந்த மருந்திட்டு எப்படி பிழைக்கச் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த நேருவுக்கும் காமராஜ் திட்டம்
கவலை தீர்க்கும் காமதேனுவாக காட்சி தந்தது. 1963 ஆகஸ்ட் 9ஆம் நாள் கூடிய காங்கிரஸ் செயற்குழு காமராஜ் திட்டத்தை ஏற்று ஒரு தீர்மானம் வடித்தது. அரசு பதவிகளில் உள்ள அனுபவமிக்க முதிர்ந்த தலைவர்கள் தங்கள் பதவிகளை துறந்து காங்கிரஸை பலப்படுத்த பணியாற்ற வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தின்படி மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி, ஜெகஜீவன் ராம், எஸ்.கே. பட்டேல் போன்ற மத்திய அமைச்சர்களும் பட்நாயக், பக்ஷி குலாம் முகமது, சி.பி. குப்தா, வினோதானந்தா, மண்ட்லாய் ஆகிய முதலமைச்சர்களும் பதவி விலகினர். 1963 காந்தியடிகள் பிறந்த நாளில் காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொண்டார். அடிமை இந்தியாவில் 9 ஆண்டுகள் காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவி சிறைப்பறவையாயிருந்த காமராஜ் சுதந்திர இந்தியாவில் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து கடலும் காற்றும் உள்ள அளவும் தமிழகம் மறக்க முடியாத சாதனைகளை செய்து முதலில் கட்சி பின்னர் பதவி என்ற கோஷத்துடன் கோட்டையிலிருந்து வெளியேறினார். நண்பர்களே, பதவி விலகிய காமராஜ் முகத்தில் வருத்தத்தின் நிழல் விழுந்ததா? கம்பராமன் என் கண்ணில் தெரிகிறான். சொல்லில் வடிக்க முடியாத சோகத்துடன் அசோகவனத்தில் தனிமை தவமிருந்த போது கரிய செம்மல் காகுத்தனின் சிறப்பியல்புகளை சீதை சிந்திக்கிறாள். கோசலத்தின் அரசனாக அரியணை ஏற வேண்டும் என்று தந்தை தயரதன் சொன்ன போதும் சரி, பரதன் நாடாள வேண்டும், நீ 14 ஆண்டுகள் காடேக வேண்டும் என்று கைகேயி கட்டளையிட்ட போதும் சரி, அண்ணல் ராமனின் அழகிய முகம் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருந்ததாம். வாழ்விலும் தாழ்விலும் அகமும் முகமும் வாடாத அந்த நடையின் நின்றுயர் நாயகனின் சிறப்பை சீதை வியப்புடன் சிந்தித்துச் சிலிர்க்கிறாள். மெய்த்திருப்பதம் மேவென்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருந்த முகத்தினை உண்ணுவாள் என்கிறான் கவிச்சக்கரவர்த்தி கம்பன். காகுத்தனுக்கு தயரதன் தந்த பதவியை கைகேயி பறித்தாள். ஆனால் காமராசரிடமிருந்து முதல்வர் பதவியை யாரும் பறிக்கவில்லை. ராமன் வரலாற்று உண்மையோ இதிகாச கற்பனையோ, அவன் முகம் அப்போது எப்படி இருந்ததோ நாம் அறியோம். பதவியில் அமர்ந்த போதும் அந்த பதவியை துறந்த போதும் காமராசர் முகம் மாற்றமின்றி மலர்ந்திருந்ததை நாடறியும். நேரு பெருமகன் காந்தியடிகளுக்கு பின்பு பதவியை விரும்பாத அரசியல் துறவியாக காமராசரை கண்டார். தனக்கு பின்னால் தேசத்தின் எதிர்காலம் காமராஜ் கைகளில் பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவருக்குள் விதையாக விழுந்து விருட்சமாக வளர்ந்தது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜ் பொறுப்பேற்க வேண்டும் என்று நேரு விரும்பினார். 1963 நவம்பரில் நடந்த ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மகாசபை கூட்டத்தில் அவர் வெளிப்படையாக தன் விருப்பத்தை தெரிவித்தார். காமராஜ் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானார். சேலம் விஜயராகவாச்சாரியார், எஸ். ஸ்ரீனிவாஸ் ஐயங்காருக்கு பின்பு 3வது முறையாக ஒரு தமிழர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பொறுப்பில் அமர்ந்தார். தேசத்தின் தெற்கு மூலையில் விலாசமற்ற விருதுப்பட்டியில் சமூகத்தின் எந்த சக்தி வாய்ந்த பின்னணியும் இல்லாத சாதாரண ஏழை குடும்பத்தில் கல்வி வெளிச்சம் மறுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதியில் பிறந்த ஒரு மனிதன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை ஆளும் ஒரு கட்சியின் அகில இந்திய தலைவரான அதிசயம் அதற்கு முன்பு எங்கும் அரங்கேறவில்லை. நண்பர்களே, காமராஜ் தலைமையில் 68வது காங்கிரஸ் மகாசபை புவனேஸ்வரத்தில் கூடியது. ஏழ்மையும் இல்லாமையும் தான் இப்போதுள்ள பிரச்சனை. இவற்றை தீர்ப்பதுதான் நம்முடைய முக்கிய வேலை. இதற்கு நல்ல பரிகாரத்தை தேடுவதில்தான் நாட்டின் சுதந்திரம் நிலைக்கப் போகிறது. இல்லாவிட்டால் நாம் பெற்ற சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது. சோசலிசம் நம் லட்சியமாக இருப்பதால் பொருளாதார பலம் சிலரிடம் மட்டும் குவிவதையும் இது வம்சவாரியாக தொடர்ந்து வருவதையும் தடுத்தாக வேண்டும் என்று காமராஜ் குரல் கொடுத்தார். 1956 ஜனவரி 20ஆம் நாள் சென்னை ஆவடியில் முதலமைச்சராக காமராஜ் இருந்த பொழுது நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் உருவாக்கிய ஜனநாயக சோசலிச கொள்கையே நாட்டு முன்னேற்றத்திற்கான நல்வழி என்று காமராஜ் நெஞ்சார நம்பினார். காந்தியின் ஆன்மீக சிந்தனையும் நேருவின் சோசலிச சித்தாந்தமும் கலந்த கலவையாக காமராஜ் மக்களின் கண்முன்னே காட்சி தந்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜ் பொறுப்பேற்று 4 மாதங்கள் மட்டுமே நடந்தன. ஆசியாவின் ஜோதி, மனிதருள் மாணிக்கம், இந்திய மக்களின் இதயங்களில் அரியணையிட்டு அமர்ந்திருந்த பிரதமர் நேரு 1964 மே மாதம் 27ஆம் நாள் மரணத்தை தழுவினார். இந்தியா
இழக்கக்கூடாத மனிதரை இழந்து தவித்தது. ஒரு சரித்திர சகாப்தம் முடிந்து விட்டது. 17 ஆண்டுகள் வழிநடத்திய பெருமகன் பிரிவில் இந்தியாவின் எதிர்காலமே இருண்டு கிடந்தது. சின்னஞ்சிறிய துண்டுகளாக இந்திய திருநாடு சிதறுண்டு போகும் என்று பலர் சிந்தை நொந்தனர். நேருவுக்கு பின் யார்? இந்த கேள்விக்கு அவராலேயே பதில் தர முடியவில்லையே. இப்போது மட்டும் யார் பதில் தரப்போகிறார்கள் என்ற அவநம்பிக்கையை உலக நாடுகள் உச்சரித்தன. பதவிப் போட்டியில் இந்திய ஜனநாயகம் பறிபோகக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரித்தனர். ஆனால் நேரு மறைந்த 6 நாட்களில் அமைதியாக விடைகாண முடியாத வினாவுக்கு விடை தந்தவர் காமராஜ். வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வந்திருப்பவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள். எந்த ஃபைல் எங்கிருக்கிறது என்று தேடி பார்த்து தெரிந்து கொள்ளவே அவர்களுக்கு 6 மாதம் ஆகும். ஃபர்ஸ்ட் லெட் தம் செட்டில் டவுன். தோல்வியுற்ற அடுத்த நிமிடமே தேர்தலில் தில்லுமுள்ளு, வாக்குப்பெட்டியில் கள்ள ஓட்டு என்று கூக்குரலிடும் அரசியல்வாதிகள் மலிந்து கிடக்கும் மண்ணில் கழக ஆட்சியை ஜனநாயக தர்மத்தோடு எதிர்கொண்ட காமராசரின் ஆரோக்கியமான அரசியல் பண்பு ஆராதனைக்குரியது. நண்பர்களே, கழக ஆட்சிக்கு காமராஜ் தந்த 6 மாத அவகாசம் முடிந்து போனது. அதிகார துஷ்பிரயோகமும் ஊழலும் மெல்ல மெல்ல முகங்காட்டத் தொடங்கின. காமராஜ் மேடை மௌனத்தை கலைக்க வேண்டிய கட்டாயம் கனிந்தது. கழக ஆட்சிக்கு எதிராக நடந்த காங்கிரஸ் ஊர்வலத்தில் தடியடிபட்டு தேவதாஸ் என்ற தொண்டன் மரணத்தை தழுவினான். அரங்கேறி முடிந்த அராஜகம் காமராஜ் அமைதியை குலைத்தது. காந்திய வழியில் ஆட்சிக்கு எதிராக மௌன ஊர்வலத்தை தாமே தலைமையேற்று நடத்துவதாக காமராஜ் அறிவித்தார். மாநில கல்லூரியின் மாணவனாக இருந்த நானும் அந்த மௌன ஊர்வலத்தில் நடந்தேன். சென்னை அப்படி ஒரு மௌன ஊர்வலத்தை இதுவரை சந்தித்ததில்லை நண்பர்களே. காலடி ஓசையை தவிர வேறெந்த ஓசையும் அங்கே இல்லை. ஊர்வலத்தை பார்த்த பொதுமக்கள் மத்தியிலும் கனமான மௌனம். காமராஜ் உட்பட அத்தனை தலைவர்களும் வியர்வை வழிய நடந்தனர். மௌன ஊர்வலம் மெரினா கடற்கரையில் முடிந்தது. பொதுக்கூட்டத்தில் காமராஜ் முன்னிலையில் முக்கியமான தலைவர்கள் பேசத் தொடங்கினர். எங்கிருந்தோ சரமாரியாக விழுந்த கற்களில் 2 பேர் காயமுற்றனர். கூட்டத்தில் பரபரப்பு. காமராஜ் திரும்பி பார்த்தார். அவரிடம் காட்டுவதற்காகவே ரத்தம் வடிந்த தொண்டர்களை சிலர் மேடைக்கு அழைத்து வந்தனர். காமராஜ் அவர்களிடம் கோபத்துடன் சீறினார். இங்கே என்ன நாடகமா நடத்துறீங்க? அடிபட்டவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லாமல் மேடையில் என்ன ஷோ காட்டுறீங்களா? நண்பர்களே, ஒரு தொண்டன் சிந்திய ரத்தத்தை காட்டி கூட்டத்தில் உணர்ச்சியை ஊட்டி அரசியல் நடத்த விரும்பாத அபூர்வமான அரசியல்வாதியை நான் அன்றுதான் வியப்பால் விழியகல பார்த்தேன். கூட்டம் தொடர்ந்தது. அடுத்து கவிஞர் கண்ணதாசன் பேசுவார். அறிவிக்கப்பட்டதும் ஒரே ஆரவாரம். ரத்தம் சிந்திய தொண்டரை பார்த்து உணர்ச்சிமயமான கவிஞர் வார்த்தைகளில் நெருப்பை கனலவிட்டார். கவிஞரின் கோபம் காவல்துறை மீது திரும்பியது. போலீஸ் கமிஷனர் ஷெனாய் மந்திரிகளின் மனைவிமார்களுக்கு புடவை துவைக்கப் போவது நல்லது என்று கண்ணதாசன் சொன்னதும் அரசியல் மேடை நாகரிகத்தின் எல்லை மீறப்பட்டதாக காமராஜ் கருதினார். நீ பேசியது போதும், உட்காருன்னே என்று சொல்லியபடி கவிஞரின் சட்டையை பிடித்திழுத்து அமரச் செய்தார் காமராஜ். தீகென நாடார், என்றும் சிறுமைகள் நாடார், வாழ்வில் மாயங்கள் நாடார், வெத்து மந்திரம் நாடார், நீண்ட வாய்கொண்டு மேடை சாய்க்கும் வரட்டு வார்த்தைகள் நாடார் என்றும் ஒரு மனம் ஒன்றே எண்ணம் ஊருக்கே வாழ்ந்த வாழ்வு திருமணம் அறியாதாக சென்றதூர் 60 ஆண்டு பருவமும் காதல் இன்பப் பாசமும் மறந்து நிற்கும் ஒருவனை பெற்றதாலே உயர்ந்ததே தமிழர் நாடு என்றும் தங்கமே தென்புதிகைச் சாரலே தன்னிலவே சிங்கமே என்றழைத்துச் சீராட்டும் தாய் தவிர சொந்தமின்றி ஏதுமில்லை, துணையிருக்க மங்கையில்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவுமில்லை, ஆண்டிகையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே என்றும் எழுதி எழுதி தன்னை இளைஞர்களிடம் மிகச்சரியாக இனங்காட்டிய தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞர் என்றாலும் அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பாக பேசிய போது காமராஜ் கடுமையாக கண்டிக்க தவறவில்லை. அறஞ்சார்ந்த அரசியலில் அழுத்தமாக நம்பிக்கை கொண்ட தமிழகத்தின் கடைசி அரசியல்வாதி காமராஜ் ஒருவர்தான். அதனால்தான் அவரை காலத்தின் கடைசி கருணை என்று கண்ணதாசன் கூறினார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொன்விழா
1935 டிசம்பர் 28ஆம் நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. விருதுநகரில் தலைவர் காமராஜ் விருப்பப்படி விழா மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. விழா முடிந்ததும் வரவு செலவு கணக்கை சரிபார்க்க விழா குழுவை காமராஜ் கூட்டினார். வரவுக்கும் செலவுக்கும் 67 ரூபாய் 3 அணா வித்தியாசம் வந்தது. பொருளாளர் பொறுப்பில் இருந்த நண்பர் முருகதனுஷ்கோடியிடம் காமராஜ் வித்தியாசத்திற்கு விளக்கம் கேட்டார். எப்படியோ செய்த செலவை எழுத மறந்துவிட்டேன். என்மேல் நம்பிக்கை வைத்து வித்தியாச தொகையை கொஞ்சம் தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று முருகதனுஷ்கோடி வேண்டினார். பொதுப்பணத்தை பொறுப்பாக கையாள வேண்டும். அரை மணி நேரம் அவகாசம் தருகிறேன். கணக்கை சரியாக எழுதி கொடு. இல்லையென்றால் 67 ரூபாய் 3 அணாவை உடனே கட்டிவிட வேண்டும் என்று காமராஜ் கட்டளையிட்டார். எதற்கு செலவு செய்தோம் என்பதை மறந்துவிட்ட தனுஷ்கோடி அந்த மறதிக்கு தண்டனையாக 67 ரூபாய் 3 அணாவை கட்டினார். நண்பர்களே, இப்போது கூட காமராஜ் நினைவு இல்லத்திற்கு நீங்கள் சென்றால் அவர் கைப்பட வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு தந்தது, நோட்டு புத்தகம் வாங்கியது என்று அணா பைசா விவரத்துடன் கணக்கு எழுதி வைத்திருப்பதை காணலாம். பொது வாழ்வில் அவர் பூண்டிருந்த நேர்மையும் தூய்மையும் தான் அவரை காலாகாந்தி என்று வடநாட்டு மக்களையும் அன்போடு அழைக்கச் செய்தது. கமிஷன் வாங்கியதனால் விசாரணை கமிஷனை சந்திக்கும் எரி நட்சத்திர அரசியல்வாதிகளுக்கு நடுவில் காமராஜ் ஒரு தூய்மையான துருவ நட்சத்திரம். காமராஜ் எந்த கல்லூரியில் படித்தார்? கல்லூரி வாசலையாவது அவருடைய கால்கள் மிதித்ததுண்டா என்று எதிர்க்கட்சி மேடைகளில் ஏளனம் செய்தபோது பெருந்தலைவர் அதற்கு ஒரு மேடையில் அழகாக பதிலளித்தார். காமராஜ் கல்லூரியில் படித்தாரா? கல்லூரிக்குள் மழைக்காவது ஒதுங்கினாரா என்று கேட்கிறார்களே. நான் கல்லூரியில் படித்தேன் என்றோ கல்லூரிக்குள் கால் வைத்தேன் என்றோ எப்போது சொன்னேன்? நான் தான் படிக்காத பாமரன்னு உலகத்துக்கே தெரியுமே. நான் படிச்சதில்லைன்னு பச்சையா சொல்றேன். அதுக்கப்புறமும் காமராஜ் கல்லூரியில் படிச்சாரான்னு நீ ஏன் வீணா கேட்கிற? நான் கல்லூரியில் படிக்கல, கல்லூரி வாசல்ல கால் வைக்கல, வாஸ்தவம். அதனால்தான் நான் படிக்காத கல்லூரியில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்கட்டும்னு பாடுபட்டேன். எனக்கு கிடைக்காத கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் ஊர் ஊரா பள்ளிக்கூடம் கட்டினேன். எவ்வளவு உருக்கமான பதில்! ஊர் ஏளனமான நையாண்டிக்கு எவ்வளவு நியாயமான பதில் நண்பர்களே. காமராஜ் கல்லூரிக்கு சென்று படித்ததில்லை என்பது உண்மைதான். ஆனால் அவர் படிக்காத மேதை என்று நெருங்கி பழகிய பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். கேரள முதலமைச்சர் சங்கருடன் மலையாளத்திலும், ஆந்திர முதலமைச்சர் சஞ்சீவ ரெட்டியுடன் தெலுங்கிலும், கர்நாடக முதலமைச்சர் நிஜலிங்கப்பாவுடன் கன்னடத்திலும் காமராஜ் சரளமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதை எத்தனையோ பத்திரிகையாளர்கள் பார்த்து வியந்திருக்கின்றனர். ஆர் யூ ரெடி என்று நேரு கேட்டபோது நோ ஐ ஆம் நாடார் என்று காமராஜ் பதில் சொன்னதாகவும், ஆங்கில அறிவு அவருக்கு அறவே கிடையாது என்றும், அவர் ஒரு சாதாரண பாமர மனிதர் என்றும் சிலர் மேடைகளில் பேசி தங்கள் பாமரத்தனத்தை வெளிப்படுத்தியதை நானே பலமுறை பார்த்திருக்கிறேன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட பின்பு பிரதமர் சாஸ்திரி சென்னை திரும்பினார். ஆளுநர் மாளிகையில் அவரை பத்திரிகையாளர்கள் சந்தித்தனர். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜ் சாஸ்திரியின் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். இப்போது நீங்கள் இலங்கையுடன் செய்துள்ள ஒப்பந்தத்தை அடுத்து இலங்கையில் ஆட்சிக்கு வரும் அரசியல் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று நினைக்கிறீர்களா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது சாஸ்திரி என்ன பதில் சொல்வதென்று தயங்கினார். உடனே காமராஜ், don't go and print any such suggestions in the paper. This is an agreement signed by two democratic governments. Just as any democratic government in India would honor this agreement, we expect any successor government in Ceylon to honor this agreement என்று சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் சாஸ்திரி, ஐ அக்ரி வித் காமராஜ்ஜி என்றார். தன்னை படிக்காத பாமரர் என்றும் ஆங்கிலம் அறியாதவர் என்றும் தொடர்ந்து மேடைகளில் எதிர்க்கட்சிக்காரர்கள் ஏளனம் செய்த போது ஒரு நாள் கூட எனக்கு ஆங்கிலம் தெரியும் என்று காமராஜ் சொன்னதே இல்லை. இன்சைட் ஆப்பிரிக்கா, என்ஸ் அண்ட் மீன்ஸ் போன்ற புத்தகங்களை விரும்பி படித்தவர் காமராஜ். நியூஸ் வீக், டைம் மேகசின் போன்ற அயல்நாட்டு இதழ்களையும் தவறாமல் படித்து வந்தவர் காமராஜ். தமிழில் காமராஜர் எப்போதும் விரும்பி படித்தது கம்பராமாயணம். நண்பர்களே, இவற்றையெல்லாம் அவர் ஒரு நாளும் உலகத்திற்கு சொன்னதில்லை. ஏதும் அறியாதவன் ஆடுகிறான், எல்லாம் அறிந்தவன் அடங்கி கிடக்கிறான் என்பதற்கு வாழ்கால சாட்சியமாய் விளங்கியவர்தான் காமராஜ்.
காமராஜ் ஒரு நல்ல பேச்சாளர் அல்ல என்றுதான் முதலில் மக்கள் நினைத்தனர். அடுக்கு மொழியில் அலங்காரம் செய்து, வார்த்தைகளுக்கு வண்ணம் தீட்டி, நீட்டியும் மடக்கியும் ஆலாபனை நடத்தி, அடிக்குரலில் பேசுவதுதான் அழகிய பேச்சு என்ற பொய்யான அபிப்பிராயம் இங்கே அழுத்தமாக வேரூன்றிவிட்டது. ஒப்பனைகள் ஏதுமின்றி உண்மைகளின் வெளிப்பாடாய் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உருவாகும் வார்த்தைகளின் சங்கமத்தில்தான் புனிதமும் எளிமையும் பூத்துக் குலுங்கும் உயர்ந்த பேச்சு உருவாகிறது. உண்மையும் எளிமையும் மட்டுமே எது நல்ல பேச்சு என்று அளப்பதற்கான சரியான அளவுகோல்கள். இந்த அளவுகோல்களை வைத்து பார்த்தால் காமராஜ் ஒரு சிறந்த பேச்சாளர் என்பது புரியும். சாதாரண மொழியில் அடுத்தவர் நெஞ்சம் புண்ணாகாமல் நகைச்சுவையோடு காமராஜ் பேசுவதில் வல்லவர் என்ற ஏளன கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு காமராஜ் மிகச் சுவையாக பதில் சொன்னார். எனக்கு பூகோளம் தெரியுமான்னு கேட்கிறார்கள். அவர்கள் எந்த பூகோளத்தை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த தமிழ்நாட்டில் எங்கெங்கே மலை இருக்கு, எங்கெங்கே ஏரி இருக்கு, எங்கெங்கே ஆறு ஓடுது, எந்தெந்த ஆறுக்கு குறுக்கே அணைய கட்டினா எவ்வளவு விவசாயிக்கு லாபம், எது மேடு எது பள்ளம்னு எனக்கு தெரியும். இதற்கு பேருதான் பூகோளம்னா இந்த பூகோளம் அவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னவர் காமராஜ். காமராஜருக்கா பேசத் தெரியாது? பாமரர்களுக்கும் புரியும் பாஷையில் பேசியவர் காமராஜ். இயேசு கிறிஸ்து ஹீப்ரு மொழியில் பேசாமல் பாமர மக்களின் அராமிக் பேச்சு வழக்கில் கருத்துக்களையும் கதைகளையும் சொன்னதால்தான் அவரால் அந்த பாமரர்களின் உள்ளங்களை ஊடுருவ முடிந்தது. இலக்கண இலக்கியங்களை தொட்டு பேசுவதை விட இதயங்களை தொட்டு பேசுவதே சிறந்த பேச்சு. நண்பர்களே, எவ்வளவு நீளமான நதியாக இருந்தாலும் அது ஒரு நாள் கடலில் சென்று கலக்க வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. இரவும் பகலும் சேர்ந்ததுதான் காலம். பிறப்பும் இறப்பும் கலந்ததுதான் வாழ்க்கை. இரவே இல்லாத நாளும் இல்லை, இறப்பே இல்லாத வாழ்வும் இல்லை. ஜனனத்தின் போதே ஒவ்வொரு மனிதனின் மரணமும் உறுதி செய்யப்படுகிறது. மனித வடிவில் வந்த இறைவன் கூட மரணத்தை வென்றதாக வரலாறு இல்லை. சாதாரண மனிதர்களின் வாழ்க்கை அவர்கள் சந்திக்கும் மரணத்துடன் முடிந்து விடுகிறது. சரித்திரம் படைத்தவர்களின் வாழ்க்கை அவர்கள் சாவுக்கு பின்னாலும் தொடர்ந்து நடக்கிறது. கால நடையில் கரைந்து காணாமல் போனவர்கள் பலர். காலம் நடக்க நடக்க புதிது புதிதாய் தோன்றும் மனிதர்களின் நினைவில் கலந்து வாழ்பவர்கள் சிலர். அந்த சிலரில் ஒருவர்தான் காமராஜ். எலும்பும் சதையும் இரத்தமும் நிறைந்த மனிதராய் நம்மோடு வாழ்ந்த காமராஜ் 1975 அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளில் கண்மூடி அமரரானார். உலகத்தின் வரலாற்று பக்கங்களில் எந்த நாட்டிலும் ஒரு தலைவனின் கொள்கைகளுக்காக வாழ்ந்தவன் அந்த தலைவனின் பிறந்த நாளிலேயே அவனுடைய நினைவுகளோடு தானும் கண்மூடியதாய் காமராஜரை தவிர வேறு யாரையும் காட்ட முடியாது. முன்னம் அவன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நிலை கெட்டாள், தலைப்பட்டாள் தலைவன் தாளே என்பது நாவுக்கரசர் பாடல். முதலில் இறைவனின் பெயரை கேட்டு பின்னர் அவனது திருவுருவை தரிசித்து அதன் பின் அவன் இருக்கும் இடத்தை அறிந்து அன்று முதல் அவனைத் தவிர வேறெந்த நினைவுகளுமற்று சுயத்தை இழந்து பைத்தியம் பிடித்து உற்றார் உறவை துறந்து இறுதியில் அவனோடு ஐக்கியமாகிவிடும் பக்தி நிலையை காட்டும் நாவுக்கரசர் பாடல் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா இரண்டரக் கலக்கும் உன்னத நிலையை சொல்கிறது. இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் காமராஜ் வாழ்க்கைக்கு பொருந்துவதை நான் நினைத்து நினைத்து சிலிர்த்திருக்கிறேன். காந்தியின் பெயரை கேட்டு மகிழ்ந்து, காந்தியை நேரில் கண்டு களித்து, காந்திய பாதையில் தொடர்ந்து நடந்து, காந்திய கொள்கைகளை வாழ்வில் மணந்து, உறவுகள் அனைத்தையும் நினைவில் துறந்து, காந்தியத்தோடே இரண்டரக் கலந்து அத்வைத நிலைக்கு ஆளானவர் காமராஜ். நண்பர்களே, காந்தியடிகள் பிறந்த நாளில் காமராஜ் நம்மை விட்டு பிரிந்தார். நடுக்கடலில் தத்தளிக்கும் மரக்கலத்தை விட்டு மீகாமன் பிரிந்தது போல் நம்மை யாருமற்ற அனாதைகளாக்கிவிட்டு அவர் பறந்தார். புனிதன் போனால் பூ உண்டு நீருண்டு என்பார்கள். மனித புனிதன் காமராஜ் கண்மூடியதும் வானம் மழையாக அழுதது. தமிழகம் ராமனை பிரிந்த அயோத்தியாய் துயரத்தில் ஆழ்ந்தது.
லட்சக்கணக்கான மக்கள் இதயம் ரணமாகி இறுதி ஊர்வலத்தில் விழிநீர் வழிந்தபடி விடை கொடுத்து அனுப்பினர். தயரதனை பிரிந்த ராமன் வனவாசத்தில் வாழ்ந்ததைப் போல் காமராஜரை பிரிந்த தமிழகமும் வனவாசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்ம வீரர் விழிமூடிய பின் விதவையாகிவிட்ட காந்திய பெண் அவருடைய கல்லறையில் அமர்ந்தபடி கைகாட்டை சுற்றுகிறாள். பாழ்பட்டு போன இந்த ஏழை சமூகம் பயன்பெறுவதற்காக அவர் படிக்கச் சொன்னார். இப்போது மண்ணில் இருந்தபடி மயக்க சுகம் தேட குடியுங்கள் என்று அரசு கோப்பையை நீட்டுகிறது. பெருந்தலைவரின் காலடிபட்டு புனிதம் பூத்த இந்த பூமியில் இப்போது எங்கு பார்த்தாலும் காளான்கள் குடைவிரித்து காட்சி தருகின்றன. அவர் ஆட்சியில் இருந்தபோது அணைகளை கட்டி, ஆறுகளை தேக்கி, வரப்பினை உயர்த்தி, விளைச்சலை பெருக்கினார். அந்த கருத்த மனிதனின் பரிபாலனம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இங்கு இருந்திருந்தால் இல்லாமை இல்லாத சமுதாயம் தமிழகத்தில் மலர்ந்திருக்கும். வறுமையே வெளியேறு என்று அவர் வாய்வீரம் பேசவில்லை, செய்தார். இன்று அனைவரும் பேசுகிறார்கள், ஆனால் ஒருவரும் செய்வதில்லை. பேச்சு அது ஒன்றுதான் இந்தியனின் மூச்சு என்று ஆனபின் அதிகம் பேசாத அந்த மனிதனின் மேன்மையான மௌனம் மறுதலிக்கப்பட்டதில் வியப்பில்லை. நண்பர்களே, இப்பொழுதெல்லாம் பெருந்தலைவரின் திருப்பெயரை அரசியல் உலகில் உச்சரிக்காத உதடுகளே இல்லை. கள்ளத் தோணிகள் கூட அந்த மாமனிதரின் கதர் துணியை காதலிக்கின்றன. அவர் வாழ்ந்தபோது சேற்றை பூசியவர்கள் இன்று அவருடைய சிலைகளுக்கு சந்தனாபிஷேகம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது எனக்கு வருத்தம் கலந்த சிரிப்புதான் வருகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை மூதாதையருக்கு சிரார்த்தம் தருவது போல் பல பேர் பெருந்தலைவருக்கு பிறந்த நாளில் விழா எடுப்பதோடு அவர்கள் பொய்யாக பூண்டிருக்கும் அன்புக்கு வேலி கட்டிக் கொள்வதை பார்த்து நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். கர்ம வீரர் காமராசரே என் தலைவர், அவரது காந்திய வாழ்க்கையே என் வேதம் என்று இன்றும் நினைக்கிற நேர்மையாளர்களை நான் சந்திக்கும் போது என் விழிகளில் ஆனந்த வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. நண்பர்களே, காமராஜரை நாம் எதற்காக நினைக்க வேண்டும்? பொற்காலம் பூத்த அவருடைய 9 ஆண்டு பரிபாலனத்திற்காகவா? ஊழலற்ற ஊர் உயரிய ஆட்சியை தந்ததற்காகவா? இருண்ட நெஞ்சங்களில் கல்வி வெளிச்சத்தை இலவசமாக பாய்ச்சியதற்காகவா? ஆறுகள் ஓடும் இடங்கள் அனைத்திலும் அணைகள் எழுப்பி விவசாயத்தை வளர்த்ததற்காகவா? இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை தலைநிமிரச் செய்ததற்காகவா? இவற்றிற்காக மட்டுமன்று, வேறு எவற்றிற்காக? தோற்ற பின்பும் இந்த மண்ணின் மக்களை வெறுத்து விடாமல் கண்மூடும் வரை அவர்களின் நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டானே, அதற்காக. பொய்மையும் போலித்தனமும் தன் மீது படிந்து விடாமல் அறம் சார்ந்த அரசியலை அரவணைத்துக் கொண்டானே, அதற்காக. ஆட்சியையும் அதிகாரத்தையும் தானாகவே துறந்து எந்த பதவி மேனகையும் தன்னை மயக்கிவிட முடியாது என்று சாதித்து காட்டி சன்னியாசியாக நின்றானே, அதற்காக. வேஷங்களும் பொய்முகங்களும் இல்லாமல் எளிமையும் உண்மையும் நிறைந்த சிந்தனை, செயல், பேச்சுக்கு வடிவம் கொடுத்து வாழ்ந்தானே, அதற்காக. கென்னடி மறைந்தபோது இரங்கற் செய்தியில் காமராஜ் சொன்னார், சாதாரண மனிதர்கள் சாகிறார்கள், ஆனால் தன்னலம் துறந்த தியாகிகள் மக்களின் மனங்களில் நிரந்தரமாக வாழ்கிறார்கள் என்று. ஆம், உண்மைதான். அவர் வாய்மலர்ந்த வாசகம் அவருக்கே அழகாக பொருந்துகிறது. நண்பர்களே, எவ்வளவோ சொல்ல வேண்டும் போல் மனது துடிக்கிறது. எல்லாவற்றையும் நான் சொல்லிவிடவில்லை என்பதும் புரிகிறது. வாய்ப்பு மீண்டும் கனியும் போது இன்னொரு முறை என் இதயத்தை திறக்கிறேன். அந்த தேவனுக்கு இந்த தெருப்பாடகன் தந்த அஞ்சலியை இந்த சமூகம் சிந்திக்க வேண்டுகிறேன். ஊருக்கு உழைத்தவனே உறங்குகிறாயோ? உழைத்தது போதுமென்று உறங்குகிறாயோ? ஊரார்க்கு அழுதவனே உறங்குகிறாயோ? ஊராரை அழ வைத்து உறங்குகிறாயோ?
வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? தலைமைக்குரிய தனிப்பண்புகளோடு 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் 15 முதலமைச்சர்களையும் முக்கிய தலைவர்களையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் கருத்தறிந்து எதிர்த்து போட்டியிட விரும்பிய மொரார்ஜி தேசாயை இதமாக இணங்கச் செய்து போட்டியும் பூசலுமற்ற சூழலில் சாஸ்திரியை பாரதத்தின் பிரதமராக்கி பாரையே வியக்கச் செய்தவர் காமராஜ். பாராளுமன்ற மைய மண்டபத்தில் கூடிய காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் உரையாற்றிய பெருந்தலைவர், நம்மை விட்டு பிரிந்த மாபெரும் தலைவர் நேருஜியின் இடத்தை நிரப்புவது யாராலும் இயலாதது. ஆகவே இப்போது நம் முன்னே உள்ள கடமையை நிறைவேற்ற கூட்டு தலைமையும் கூட்டு பொறுப்பும் ஒருமித்த கருத்துமே தேவைப்படுகிறது என்று தெளிவுபடுத்தினார். இந்தியாவின் முதல் பிரதமரை நமக்கு காந்தி வழங்கினார், 2வது பிரதமரை காமராஜ் வழங்கினார் என்று நாடும் ஏடும் பாராட்டின. இந்தியாவின் விதியையே மாற்றி எழுதிய பெருமை சங்ககாலம் தொட்டு இன்று வரை காமராஜ் என்ற ஒரு தமிழனுக்கு மட்டுமே வாய்த்தது ஒரு தனி வரம். லால் பகதூர் சாஸ்திரி 18 மாதங்கள் பாரதத்தை மிகச்சிறப்பாக ஆண்டு பாகிஸ்தானை போரில் வென்று அமைதி ஒப்பந்தத்தில் அயூப் கானுடன் கையொப்பமிட தாஷ்கண்ட் சென்று அங்கு அகால மரணமடைந்தார். இந்திய அரசியல் வானில் மீண்டும் இருள் கவிந்தது. உலகத்தின் பார்வை காமராஜ் பக்கம் மறுபடியும் திரும்பியது. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்பது போல் தேசத்தின் எல்லா சாலைகளும் டில்லியில் காமராஜ் இல்லம் இருந்த ஜந்தர் மந்தர் சாலையில் வந்து சங்கமித்தன. காமராஜரே பிரதமராக வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். அவர்கள் விருப்பம் காதில் விழுந்த அந்த கணமே அரசியல் மகரிஷி காமராஜ் அடியோடு மறுத்துவிட்டார். பகவத்கீதை சொன்ன டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் என்னும் பற்றற்ற பற்றுடன் அரசியல் நடத்தியவர் காந்திக்கு பிறகு காமராஜ் ஒருவர்தான். நண்பர்களே, சாஸ்திரிக்கு பின்பு இந்தியாவின் பிரதமராக இருக்க இந்திரா காந்தியே தகுதியானவர் என்று காமராஜ் கருதினார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து இந்திரா காந்தி அனைவருக்கும் அறிமுகமானவர். உலகத் தலைவர்களின் அன்புக்கு உரியவர். மக்கள் தொகையில் பாதிக்கும் மேலாக பெண்களே இருப்பதால் ஒரு பெண் பிரதமராவதை மக்கள் விரும்புவர் என்றெல்லாம் காமராஜ் சிந்தித்தார். இந்திரா காந்திக்கு ஆதரவாக 14 முதலமைச்சர்களை பகிரங்கமாக அறிக்கை தரச் செய்தார் காமராஜ். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கும் பிரதமர் தேர்தலில் முதலாக அவர் முதலமைச்சர்களின் செல்வாக்கை பயன்படுத்தினார். அது ஓர் அர்த்தம் நிறைந்த நடவடிக்கை என்று அரசியல் விமர்சகர்கள் புரிந்து பாராட்டினர். என் எதிர்காலம் காமராஜ் கைகளில் உள்ளது என்று பத்திரிகையாளர்களிடம் இந்திரா காந்தி பகிரங்கமாக இதயத்தை திறந்தார். மொரார்ஜி தேசாய் போட்டியில் இருந்து இம்முறை விலக விரும்பவில்லை. இந்திராவுக்கு 355 வாக்குகளும் தேசாய்க்கு 169 வாக்குகளும் கிடைத்தன. தோல்வியுற்ற தேசாயை துணை பிரதமராக இந்திரா காந்தி ஏற்கச் செய்தவர் காமராஜ். 2 முறை இந்தியாவின் விதியை எழுதிய காமராஜரை உலக பத்திரிகைகள் கிங் மேக்கர் என்று பாராட்டின. ஆண்டியாய் நின்றவர் ஆட்சியாளர்களை உருவாக்கும் அதிசய மனிதரானார். அதற்கு பின்பு காலநடையில் காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் இடையில் கருத்து வேற்றுமைகள் வளர்ந்தன. இந்திய தேசிய காங்கிரஸ் 2ஆக உடைந்தது. அந்த கசந்த அனுபவங்களை இங்கே நான் விவரிக்க விரும்பவில்லை. நண்பர்களே, தோல்வியின் நிழல்படியத் தொடங்கிய காலமே காமராஜரை நான் கண்டுகொண்ட காலம். ஒவ்வொரு தோல்வியையும் அமைதியாக அவர் ஏற்றுக்கொண்ட விதமும், தொடர்ந்து இந்த மண்ணின் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தன்மையும் அவர் மீது நான் காதல் கொள்ள காரணங்களாய் அமைந்தன. முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி, பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்போன், பொன்னில்லான் பொருளில்லான் புகழன்றி வசையில்லான், இல்லாளும் இல்லான் இல்லையெனும் ஏக்கமிலான், அரசியலை காதலுக்கே அர்ப்பணித்தார் மத்தியிலே, காதலையே அரசியற்கு கரைத்துவிட்ட கங்கையவன் என்று காமராஜரின் எளிய வாழ்க்கையை படம் பிடிக்கும் கண்ணதாசன் கவிதையில் எள்ளளவும் உயர்வு நவிர்ச்சி இல்லை. நண்பர்களே, காமராஜ் என்ற ஆட்சியாளரை, அரசியல் தலைவரை இன்றைய இளைஞன் அறிந்து கொள்வதை விடவும் காமராஜ் என்ற தனி மனிதரின் களங்கமற்ற காந்திய பண்புகளை
வாழ்க்கை ஒழுக்கங்களை அறிதல் நலம் என்று நான் நம்புகிறேன். நான் அறிந்த அளவில் பெருந்தலைவரின் பன்முக பண்பு நலன்களை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உங்களிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். சமூக நலனுக்காக சகலத்தையும் துறந்த சந்நியாசி கூட தாய்ப்பாசத்தை தவிர்க்க முடிவதில்லை. எல்லா உறவுகளையும் வாழ்க்கை சுகங்களையும் நில்லாத கனவென்றும் நீர்மேல் குமிழென்றும் ஒரு கணத்தில் உதறிவிட்ட பட்டினத்தார் கூட உள்ளத்தால் உதறிவிட முடியாமல் தவித்த உறவுதான் தாயின் உறவு. சமண பௌத்த சமயங்களின் எழுச்சியால் சரிந்து கிடந்த இந்து மதத்தை புனருத்தாரணம் செய்ய புறப்பட்ட ஆதிசங்கரர் அனைத்தையும் துறந்தார், அன்னையை துறக்கவில்லை. காமராசரும் ஓர் அரசியல் சந்நியாசிதான். அவருக்கு இருந்த ஒரே உறவு பெற்றெடுத்த தாயின் உறவு. காமராஜ் முதலமைச்சராக இருந்த நேரம் தாயின் வாழ்க்கை தேவைகளுக்காக அவர் மாதம் 120 ரூபாய் அனுப்பி கொண்டிருந்தார். முதல்வரான பின்பும் அன்னைக்கு அளித்து வந்த பணத்தை அவர் உயர்த்தவில்லை. சிவகாமி அம்மையார் தயங்கி தயங்கி மகனுக்கு தூதுவிட்டார். மகனே, நீ முதலமைச்சரானதும் என்னை பார்க்க ஒவ்வொரு நாளும் யார் யாரோ வருகின்றனர். வீடு தேடி வருபவர்களை சோடா கலர் வழங்காமல் அனுப்ப முடியவில்லை. அதனால் செலவு கொஞ்சம் கூடுகிறது. இனிமேல் மாதம் 150 ரூபாய் அனுப்பினால் நல்லது. தமிழகத்தின் தவப்புதல்வர் தாய்க்கு பதில் தந்தார். அம்மா, உன்னை தேடி வருபவர்களுக்கு நீ சக்திக்கு மீறி செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோடா கலர் தருவதை இனிமேல் நிறுத்து. அனுப்பும் 120 ரூபாயிலேயே வாழ்க்கையை சிக்கனமாக நடத்து. நண்பர்களே, சொந்த உறவும் இல்லாமல், சுற்றமும் சூழலும் தந்த உறவும் இல்லாமல், திடீரென்று எப்படியோ வந்த உறவுகள் கூட முதலமைச்சருக்கு பக்கத்தில் உள்ள நெருக்கத்தில் கோடிகளை குவிக்க முடிகிற இந்த மண்ணில்தான் ஈன்ற அன்னைக்கு 30 ரூபாய் கூடுதலாக தர மறுத்த முதல்வரும், 30 ரூபாய்க்காக தயங்கி தயங்கி தூதுவிட்ட தாயும் நரம்பும் சதையுமாய் நம்மிடையே வாழ்ந்தார்கள் என்பதை நினைக்கும் போது நெஞ்சு சிலிர்க்கிறது. மாதந்தோறும் மகன் அனுப்பிய 120 ரூபாயில் நியாயமான தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் தவித்த அந்த தாய், தங்கியிருந்த வீட்டில் கழிப்பறை வசதி இல்லை. வீட்டை ஒட்டி ஓர் இடம் விலைக்கு வருவதாகவும் அதன் விலை 3000 ரூபாய் என்றும் அதை வாங்கினால் கழிப்பறை கட்டிக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்றும் காமராசரின் அடிநாளைய நண்பர் முருகதனுஷ்கோடி மூலம் சிவகாமி அம்மையார் செய்தியை சேர்த்தார். தகவல் அறிந்த தலைவர் சொன்னார், நீ கழிப்பறைக்கு இடம் வாங்க வேண்டும் என்கிறாய். ஊரில் உள்ளவன் நான் பங்களா வாங்கிவிட்டதாக சொல்வான். அப்படியே சிலர் பத்திரிகையிலும் எழுதுவார்கள். அதெல்லாம் வேண்டாம், போ. நண்பர்களே, அரசுக்கு சொந்தமான ரயில்வே பிளாட்பாரத்தையும் காந்தி மைதானத்தையும் அடகு வைத்து பணம் பெற்ற முதலமைச்சர்களையும், புறம்போக்கு நிலத்தில் தங்கள் மனம் போன போக்கில் ஆக்கிரமிப்பு நடத்தும் அருவருப்பான அரசியல்வாதிகளையும் சந்தித்து பழகிவிட்ட நம்மால் காமராஜரை போன்ற காந்திய யுகத்தின் தலைவர்களை சிந்திக்க முடியாமற் போனால் நட்டம் நமக்குத்தானே தவிர அவர்களுக்கு அன்று. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்னும் பொது வாழ்வின் இலக்கணத்தை காமராஜரை போல் இன்று கடைபிடிக்கும் அரசியல்வாதி இவர் என்று ஒருவரை நம்மால் இனங்காட்ட முடியுமா? 1967 ஆண்டு அரச யானைக்கு கொஞ்சம் அடிசறுக்கியது. பொது தேர்தலில் காமராஜ் தோற்றார். விருதுநகரில் அவர் வெற்றியை இழக்கக்கூடும் என்று அரசியல் எதிரிகள் கூட எதிர்பார்க்கவில்லை. காங்கிரஸ் தோற்றதை விட காமராஜ் தோற்றதற்காகவே மக்கள் அழுதனர். யாரும் நம்ப மறுத்த ஒன்று நடந்துவிட்டது. நண்பர்களே, எந்த நேரத்தில் காமராஜ் தோற்றார்? இப்போது நினைத்தாலும் இதயம் வலிக்கிறது. உலகமே கிங் மேக்கர் என்று ஒரு தமிழனை கொண்டாடிய நேரத்தில், இந்திய துணைக்கண்டமே அந்த தமிழனின் கண்ணசைவுக்கு காத்திருந்த கணத்தில் அவனுடைய வெற்றி கொடியை வெட்டி முறித்தது தமிழினம். தமிழன் எப்போதும் விரோதிகளால் அழிந்ததில்லை, துரோகிகளால் தான் அழிந்திருக்கிறான் என்ற வரலாற்று உண்மை விருதுநகர் மண்ணில் மீண்டும் விளக்கமுற்றது. தோல்வியை கண்டு காமராஜ் கலங்கவில்லை. சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவையைப் போல் காமராஜ் எழுந்து நின்றார். முள்படுக்கையில் கால் நீட்டி படுத்தாலும் முகம் மலரச் சிரிக்கின்ற அபூர்வமான ஞானியைப் போல் காட்சி தந்த காமராஜரை பத்திரிகையாளர்கள் முற்றுகையிட்டனர். யாருமே எதிர்பார்க்காத வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பத்திரிகையாளர் கேள்விக்கு பெருந்தலைவர் பதில் சொன்னார். காங்கிரஸ் தோற்கும் என்றோ, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும் என்றோ நானும் எதிர்பார்க்கவில்லை.
மக்கள் தீர்ப்புக்கு மரியாதை தர வேண்டும். அதனால் 6 மாதம் பொது மேடைகளில் நான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை விமர்சிக்க மாட்டேன். 6 மாத அவகாசம் ஏன் என்று பத்திரிகையாளர்களுக்கு புரியவில்லை. அதை அவர்கள் தயக்கத்துடன் மெல்ல கேட்டபோது தலைவர் காமராஜ் சொன்னார், திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களுக்கே ஆட்சியை பிடிப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்.